கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் துபாயில் இருக்கிற அன்பு சகோதரர் மணிகண்டன் அவங்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம், என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து 8 லட்சத்தை திருடி விட்டாங்க. ஸ்கேம் கால் மூலமாக திருடிட்டாங்க. அந்த பணம் திரும்ப கிடைக்கணும். ஆண்டவர் உதவி செய்யணும். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வா. 1 சாமுவேல் 30:8 திரும்ப கர்த்தர் தாவீதுக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணினார். திரும்ப கர்த்தர் கொடுத்தா. நிச்சயமாக பணம் கிடைக்கும். என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? மணிகண்டன் சகோதரருக்காக. தகப்பனே, துபாயில் இருக்கிற நம்முடைய அன்பு மகனுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து 8 லட்சத்தை திருடிட்டாங்க. தகப்பனே, திரும்ப அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. தாவீது கண்ணீரோடு இழந்ததை நான் திரும்ப பெறுவேனா என்று கேட்ட பொழுது நீர் சொன்னீர் 1 சாமுவேல் 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்த வார்த்தையின்படியே செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, மனிதனை அல்ல தேவனை தேட. இன்னைக்கு இதுவரைக்கும் மனுஷனை தேடினதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி எந்த காரணத்து கொண்டும் நான் மனுஷனை தேட மாட்டேன். சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவனை மாத்திரம் தேடுவேன். சொல்லி பாருங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. விதம் சொல்லுகிறது மத்தேயு 7:7, தேடுங்கள் கண்டடைவீர்கள். யாரை தேடணும்? எதை தேடணும்? ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும். மனுஷனையும் உலகத்தையும் உலக பொருட்களையும் நீங்கள் தேடினீங்கன்னா அவைகள்லாம் உங்களை விட்டுட்டு ஓடிடும். யோசித்து பாருங்க, மனிதன் என்னெல்லாம் தேடுறான் அப்படி யோசித்து பாருங்க. பணத்தை தேடுறானா? பதவியை தேடி போகிறானா? அந்தஸ்தை தேடி போகிறானா? பெயர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் தேடுறானா? மனுஷன் என்னெல்லாம் தேடுறானோ அது அவனுக்கு கிடைக்கல. குற்றாலம் ரோட்டில் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அப்போ ஒரு மனிதன் நிம்மதியை தேடி பாவத்துக்கு போகிறான். நிம்மதியை தேடி உலகத்துக்குள்ளே போகிறான். நிம்மதியை தேடி எங்கெங்கோ அலைகிறான். ஆனால் அந்த நிம்மதி யார்கிட்ட இருக்குது? இயேசுவிடத்தில் இருக்குது. அப்போ யாரை தேடணும்? நம்ம இன்னைக்கு பிரச்சனை வரும் பொழுது மட்டும்தான் இயேசுவை தேடுறோம். வேதாமத்தில் 2 வசனம் இருக்குது. சங்கீதம் 14:2, சங்கீதம் 53:2. கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு முடியாத இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு பயந்து உதவிக்கு மனுஷனை தேடுறான். அவன் ஃபோன் எடுத்து யார் இடத்துலையோ பேசுகிறான். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வான். கர்த்தர் அற்புதத்தை செய்வான். விஜயகுமாருங்கிற ஒரு சகோதரர், அவர் என்கிட்ட சொன்ன சாட்சி, பிரதர், எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க. என் மனைவி, என் மச்சினமார் எல்லாரும் அவங்கள கூப்பிடணும், இவங்கள கூப்பிடணும், அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோபத்தில் நிற்கிறாங்க.
நான் சொன்னது, கர்த்தரை நான் தேடுறேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வா. கர்த்தரை தேடுறேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வா. கொஞ்ச நாள் தான் சென்றுச்சு. அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்களெல்லாம் கர்த்தர் ரட்சித்தார். அவங்க கிஃப்ட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட வந்து, சாரி, தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்களை அடித்ததுனால இயேசு எங்களை ரட்சித்துட்டாரு. எவ்வளோ பெரிய காரியம். நம்ம இன்றைக்கி என்ன கூப்பிடுவோம்? நம்ம இன்றைக்கி என்ன சொல்லுவோம்? யாரையாவது தேடி அந்த மனுஷனை அடித்து கொண்டுடணும் இல்லைங்க. உலகத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உலக மனுஷனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குவது எனக்குரியது. ரோமர் 12வது அதிகாரம் 20, 21, 22. உன் சத்துரு பசியாக இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, தாகமாக இருந்தா தண்ணீர் கொடு, பானம் கொடு. பழி வாங்குதல் எனக்குரியது. ஸோ இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் நான் மனுஷனை தேடி போக மாட்டேன். வேதமத்தில் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, இந்த 2 வசனத்தையும் வாசித்து பாருங்க. இக்கட்டிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார், மனுஷனுடைய உதவி விருதா. இப்போது நான் மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்டால் அது விருதா. அவன் வேறு ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து தான் எனக்கு உதவி செய்வான். ஆனால் எந்த உதவியுமே எதிர்பாராமல் எனக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. அவரே ஒரு காரியம் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. எதோ நீங்கள் தேடுறீங்களோ தெரியலையோ, இயேசுவை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்ன ஒரு பெரிய மாபெரும் சத்தியம் மத்தேயு 6:33. இதை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் கூட கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கூட கிடைக்கும், கிருபைகள் கூட கிடைக்கும், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் கூட 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 கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். செபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளிலிருந்து மனிதனை அல்ல தேவனையே தேடுவேன் என்று அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளை தேடி நன்மைகள், கிருபைகள், செல்வம், செழிப்பு, பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து அத்தனையும் வருவதாக செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். மனுஷனை அல்ல தேவனை தேடுங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.